எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ்நாடு மக்கள், வாழ்க தமிழ்நாடு சினி உலகம். உணர்வு இந்த படத்தில் எனக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேரக்டர்னு சொல்லலாம். அதில் 6 கேரக்டர் வருது. அந்த 6 கேரக்டரில் என்னோடய கேரக்டர் சிஎம், அதாவது முதலமைச்சர் கேரக்டர். ஸோ படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லோரும் பேசிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இந்த படம் சொல்லப்போனால், இப்போ டைரக்டர் சொல்லும்போது கூட அவர் ப்ரீவியஸாக என்ன படங்கள் பண்ணாருன்னு சொன்னார். ஸோ அது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் தான், ரெகுலர் ஃபிலிம் இல்லை. பாய் மீட்ஸ் கேர்ள், கேர்ள் மீட்ஸ் பாய், வில்லன், கமெடியன் அந்த மாதிரிலாம் இல்லை. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு புது டாப்பிக்கை டச் பண்ணி பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு தமிழ் படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, என் பேர் சோன்னு சொன்னார். தமிழ் படம் சொன்னோடனே எனக்கு ஒரு எனர்ஜி வந்துடுச்சு. ஏன்னா தமிழ் உலகத்துலேருந்து தான் நான் 1978 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி என் கெரியர் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, ஒரியா கிட்டத்தட்ட இப்போது டோட்டலாக 500 படங்கள் முடியுது 8 மொழிகளில். அதில் தெலுங்கு ஹீரோவாக 99, மற்ற படங்களை சேர்த்தா 150 படம். ஸோ இந்த ஜேர்னிலாம் நான் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம், என் டெக்னீஷியன்ஸு, முக்கியமாக இப்போ கந்தசாமி சார் சுப்புவை பற்றி சொன்னார். இந்த மாதிரி நான் என்னமோ சுற்றிட்டு இருந்தேங்க, அது மாதிரி என்னை ஒரு போஸ்டரில் போட்டு கட் அவுட்டில் போட்டு என்னை ஏற்றி வச்சுருக்கீங்க. அது மாதிரி எனக்கும் ஒரு குரு, அவர் பேர் கிட்டு, சென்னை டி நகரில் கிட்டு ட்ராவல்ஸ்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ். அது ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கெல்லாம் கார் அனுப்பார். சினிமா உலகத்துக்கெல்லாம் கார் அங்கேருந்து தான் போகும். ஏன்னா சினிமா அவங்களோட மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள். ஸோ அந்த கிட்டு அண்ணா தான் எனக்கு கொண்டு போய் டைரக்டர் டிஆர் ராமண்ணா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படி நான் ஹீரோ ஆனேன். எனக்கு ஆக்டிங் எதுவுமே தெரில. இப்போ பர்சனாலிட்டி நல்லா இருந்தது. அந்த பர்சனாலிட்டியை வச்சு ஹீரோ சான்ஸ் கொடுத்தாங்க. கராட்டேயில் பிளாக் பெல்ட்டாக இருந்தாலும் அதை வச்சு நான் கொஞ்சம் ஒரு 4-5 படம் சமாளித்து அதுக்கப்புறம் எல்லாமே கற்றுக்கிட்டு இன்றைக்கி 40 வருஷம் தாண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னா உண்மையிலேயே அது உங்களோட ஆசீர்வாதம் முக்கியம். உங்களேன்னு சொல்லும்போது இந்த பிரிண்ட் மீடியா அண்டு ப்ரெஸ், இன்றைக்கி சேனல்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ். ஸோ முதல்ல அவங்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ண பிரதர் நிக்கில், அவர் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த படத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கும் தேங்க்ஸ். ஸோ சிஎம் சொல்லும்போது நிறைய பேர் சிஎம் என்ன பண்ணா, சிஎம் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்குது. ஸோ சில பேருக்கு நல்லது பண்ணால் நல்லவன், பண்ணலன்னா கெட்டவன். அதே மாதிரி சிஎம்மோட கேபினெட்டுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது, என்ன விஷயம் நடக்குது, ஏன் இந்த மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணுறாங்க, காலையில் சொன்னது ஒன்று, சாயந்தரம் சொன்னது ஒன்று, ஏன் அந்த மாதிரிலாம் சில ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, ஏன் ப்ளஸ் மைனஸ் வருது, ஏன் எலெக்ஷன் வரும்போது ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, எதனால், ஸோ என்னால் ப்ரெஷர் இருக்குது, உள்ளே இருக்கிற ப்ரெஷர்ஸ் எல்லாருக்குமே தெரியாது. ஸோ அங்கே ஒரு சிஎம் சொல்லும்போது ஒரு கம்யூனிட்டி ப்ராப்ளம் வருது, ஒரு கேஸ்ட் ப்ராப்ளம் வருது, பல ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அதை எப்படி சமாளிக்கிறாங்க, உள்ளே என்ன மாதிரி த்ரெட் இருக்குது, பயமுறுத்தல், பிளாக்மெயில், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி சிஎம் சொல்லும்போது இன்றைக்கி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஆல் எல்லா சிஎம்மு இதே தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. அட் தி சேம் டைம் டெவலப்மெண்ட் கூட போயிட்டுருக்கு. ஸோ இந்த சிஎம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் மெயின் ஒரு வித்தியாசமான சிஎம் சொல்லும்போது என்ன, இந்த சிஎம் என்ன இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, புது விஷயங்கள், அதாவது ஏதாவது மக்களுக்கு யூஸ் ஆகும், நாட்டுக்கு யூஸ் ஆகும், எக்கானமி வரும், அதில் வரும், ஏதாவது ஒரு மாதிரி ப்ளஸ் ஆகும்னு சொல்லும்போது கவர்மெண்ட்டில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கூட இவர் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அதை ஃபார்வர்ட் பண்ணி ஓகே பண்ணி வாய்ப்புகள் கொடுக்குற ஒரு சிஎம். அதனால் அவருக்கு சில ப்ராப்ளம்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே அவங்க பார்ட்டிக்குள்ளே வர ப்ராப்ளம், அதை ஃபேஸ் பண்ணுறது, அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது. ஸோ என்ன இதில் ஷேட்ஸ் நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, சாஃப்ட் இருக்குது, ரஃப் இருக்குது, டஃப் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஒரு சிஎம் ஓட ப்ராப்ளம்ஸு அண்ட் ஹவு ஹீ டேக்கிள்ஸ் இட் அண்ட் ரன்ஸ் தி ஷோ. ஸோ இதை ரொம்ப எனக்கு ரொம்ப இந்த படத்தில் ஷார்ட்ஸ்லாம் எடுத்து டைரக்டர் சுப்பு அவர் ரொம்ப நல்லா பண்ணார். இது ரொம்ப நல்லா பண்ணாருன்ற எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ சொன்னார் அவர் 30 நாளில் அவர் படத்தை முடிச்சிட்டார், சாங்ஸ் முடிச்சிருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம் அது. இன்றைக்கி ஒரு 30 நாளுக்கு ஒரு ஷெடியூல் நடக்குது. ஸோ ஒரு ப்ரொடியூசர் மைண்டில் வச்சுக்கிட்டு, சேகர் சார் ஒரு நல்ல ப்ரொடியூசர்,
தைரியமாக இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு வந்து அவர் வந்திருக்காருன்னு சொல்லி எதுவுமே கன்ஃபியூஷன் இல்லாமல் எந்த விதமான ஒரு டென்ஷனும் இல்லாமல் அவர் ஷூட் பண்ணார். சீன் கேட்கும்போது சீன் கொடுத்தாரு க்ளீனாக. அதில் வந்து சார் இது வந்து க்ளோஸ்அப்பு, இது வந்து ஓவர் த ஷோல்டர், லாங் கிரேன்னு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். டைம் வேஸ்ட் இல்லை, டக்குன்னு முடிச்சிட்டோம். அதாவது ஒன்லி திங் பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் அதில் வந்து ஒரு 1 more இருக்கும். அண்ட் டேவிட் சார் வந்து கேமராமேன் சார் வந்து ரொம்ப நீட்டாக அவர் சொன்னார் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்தாருன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் சில படங்கள் பண்ணோம், எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு நல்லா பண்ணும்போது நம்ம கோஆப்ரேட் பண்ணணும், ஒரு நல்லா இது பண்ணணும் சொல்லி அந்த உத்தேசத்தில் நான் பண்ணேன். பட் அட் த சேம் டைம் ஐ ஆல்சோ லுக்கிங் இன் டு த வாட்ச் ஆல்சோ. ஏன்னா அவர் சுப்பு வந்து மத்தியானத்து வரைக்கும் இந்த சீன் சார், மத்தியானத்துக்கு மேலே இந்த சீன் சொல்லியிருக்காரு. பட் அதையும் எல்லாத்தையும் மைண்டில் வச்சா கூட அவருக்கும் டேவிட் சாருக்கும் அவர் டீமுக்கும் நன்றியை தெரிவித்துள்ளுகிறேன். அண்டு நகுல் சார் மியூசிக்கு சொல்லும்போது இந்த மாதிரி படங்களுக்கு வந்து டியூன் கம்போஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு கமர்ஷியல் படம் சொல்லும்போது ஒரு ஃபோக் சாங், ஒரு மெலடி, ஒரு வெஸ்டர்ன், அந்த மாதிரி இருக்குது, ஃபார்மேட் இருக்குது, முடிச்சிடலாம். பட் இந்த மாதிரி படங்களில் சாங் வரும்போது சாங் வந்து படத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, படம் வந்து சாங்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப ஜாகிரதையாக அந்த டியூனை அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து உள்ளே அது இறங்குற மாதிரி கம்போஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குங்க, தேங்க்யூ. அண்டு எடிட்டிங் ஒன் ஆஃப் தி மெயின் பில்லர்ஸ் ஆஃப் த மூவி. எல்லாம் பண்ணிவிட்டு எடிட்டிங் சரியாக இல்லைன்னா அவ்வளோதான் படம். அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஸ்க்ரீன் ப்ளேன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த ப்ளே போகணும். த ட்ராமா ஹேஸ் டு கோ. அது எங்கெங்கே கட் பண்ணணும், எங்கெங்கே ஜர்க் இல்லாமல் பண்ணணும், அது வந்து இட்ஸ் அ கிரேட் திங். அண்ட் சந்தன் சார் ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். மொத்தத்தில் இந்த படத்தில் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸும் வந்து தே ஹவ் டன் தியர் பெஸ்ட், தே ஹவ் கோஆப்ரேட்டட். அண்ட் ஒரு நல்ல படம், ஒரு டிஃப்ரெண்ட் படம் அப்படி வரும். ஏன்னா நல்ல படம் டிஃப்ரெண்ட் படம் ஏன்னு சொன்னேன்னா, நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து சில அவார்ட்ஸ்லாம் வந்திருக்குங்க. இது எல்லா படங்களுக்கும் வராது, சில படங்களுக்கு தான் வரும். அண்ட் தீஸ் ஆர் ஆல் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட அந்த டேஸ்ட் போகிற மாதிரி டைரக்டர் சுப்பு வந்து அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. அதை நான் வந்து மனசார பாராட்டுறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் ரீச் பண்ண முடியாது. மாஸ், கிளாஸ், லேடிஸ், காமெடி, ட்ராஜடி எல்லாம் பண்ண முடியாது. ஹி ஹஸ் ரீச்ட் ஒன் போர்ஷன். த நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ரிலீஸ் 19th இருக்குது. ஸோ இந்த 19th உங்களோட ஆசீர்வாதம். அண்ட் ஐ ப்ரே டு காட் தட் இந்த படம் வெற்றி அடையணும். அண்டு மறுபடியும் சுப்பு சார் நிறைய படங்கள், சேகர் சார் கூட நிறைய படங்கள்லாம் பண்ணணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் படங்கள் பண்ணணும், ரொட்டீன் படங்கள்லாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட் படங்கள் பண்ணணும். ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் படங்களுக்கு தான் ஒரு தைரியம் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் படம் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற படங்கள் எல்லாமே வந்து ரொட்டீன் ஃபார்முலா தான், ரிப்பீட் பண்ணி எல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் தவிர பெருசாக தைரியமாக ஒரு புது ஐட்டம் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. தமிழ்நாட்டில் தான் மட்டும் தான் தமிழ் படங்கள் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம தமிழ் சினி உலகம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் படங்கள் கூட பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஈவன் ஃபெஸ்டிவல்ஸுக்கு, ஃபாரின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் கூட பண்ணுற அளவுக்கு ஒரு தைரியம் இருக்குன்ற ஒரு பேர் இன்னும் வரணும். ஸோ ஐ ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். அண்ட் பிஃபோர் ஐ க்ளோஸ், அருள் ஜி வாஸ் மை கோஸ்டார், வெரி குட் ஆக்டர், வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். அண்டு அவர் பண்ண நான் கூட எனக்கு பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட் வந்து இஸ் காட் லாட் ஆஃப் பொட்டென்ஷியல். அண்ட் வெரி ஹாப்பி. மற்ற எல்லா நடிகர்கள் கூட ஆக்ட் பண்ணுறது எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, காம்பினேஷன்ஸ் கிடைக்கல எனக்கு. பட் சுப்பு சார் சொன்ன மாதிரி அவர் ஹி ஹஸ் கிவன் லைஃப், நிறைய பேருக்கு வந்து இந்த படத்தில் வந்து வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு. ஸோ சினிமா உலகத்தில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சினிமா ஆளுங்களுக்கு தான் தெரியும் அதோட விஷயம். ஸோ இது மாதிரி நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ நல்லா யூஸ் பண்ணுங்கள், நல்லா நீங்கள்லாம் லைஃப்பில் முன்னுக்கு வரணும், நல்ல பேர் வரணும். ஸோ ஆன் த ஹோல் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நிக்கில்ஜி, தேங்க்யூ வெரி மச். நீங்கள் ஐ நோ யூ வெரி பிஸி மேன், உங்களோட ஃபோனில் பிடிக்கவே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் பண்ண ஒரு கோஆப்ரேஷன் அண்ட் ஃபார் த நியூ டீம் நெவர் ஃபர்கெட். ஸோ தேங்க்யூ வெரி மச்ங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் சுப்பு, உணர்வு போன்ற டைரக்டர். உலகத்தில் எல்லாமே கோல்டு, டைமண்டு, ரியல் எஸ்டேட்டு, ஸ்டாக் மார்க்கெட் மேலே எல்லாருமே முதலீடு போடுறாரு. ஆனால் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் வந்து உணர்வு மேலே முதலீடு போடுறாரு. தட் மீன்ஸ் த இன்வெஸ்ட் ஆன் எமோஷன்ஸ். ஸோ வாட் இஸ் த அவுட்புட், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ தட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். இந்த படத்தில் நாங்கள் ஒரு ஒன்லைன் ஸ்டோரி அது ஸ்டார்ட் ஆகும்போது. ஸோ இது ஒரு
universal subject, political crime thriller. So it's not only focused for only one state or something like that, or across India or across any part of the world. You can feel this movie. We have God-made disaster, human-made disasters. Human-made disasters are controllable. Such something like, anything you can stop. If anything is going wrong, you can stop. It is in the human's hand. Why it will happen? Because of corruption, then confusion, then கேர்லெஸ்னஸ். இந்த சின்ன சின்ன சில விஷயங்கள் எல்லாம் வச்சு இந்த உணர்வு படம் பண்ணியிருக்கோம். இது ஒரு 6 கேரக்டர்ஸ் இந்த படத்தில் ப்ளே ஆக போகும். அந்த மெயின் கேரக்டர் வந்து ஒரு சிஎம் கேரக்டர், அதை நம்ம சுமன் சார் செஞ்சுருக்காரு. சிஎம் ஆனால் ஒரு எஃபெக்டிவாக சிஎம் எப்படி வேலை செய்யணும், ஹவு ஹி கேன் டெலிவர் குட் திங்ஸ், ஹவு ஹி கேன் ஸ்டாப் நான்சென்ஸ் திங்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன மோர் கைண்ட் ஆஃப் வாட் யூ கால் த கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் ஐட்டம்ஸ் ஹஸ் பீன் புட் ஆன் தி ஸ்க்ரீன். டெக்னிக்கலி படக்கு ஒன்றுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு நல்ல மியூசிக்கு, ஒரு நல்ல டிஓபி, ஒரு நல்ல எடிட்டிங்கு, we have packed a very good movie. I want to thank Nakul, then David, then also editor Chandan. It's an interesting thing. ஒரு சேலஞ்ச் என்னன்னா, இதுக்கு அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணும்போது நான் இங்கே வந்து கூத்துப்பற்ற இன்ஸ்டியூட்டில் போய் ஒரு 70 people ஆடிஷன் பண்ணேன். ஒரு 70 people ஆடிஷனில் நான் ஒரு 5 நல்ல ஆர்டிஸ்ட் கிடைச்சார் எனக்கு. நம்ம கந்தசுவாமி அவர், நவநீதன், பாலுகுருன்னு ஒரு ஆறு வந்திருக்காரோ தெரியாது, இங்கே இருக்காரோ. ஸோ ஒரு 5 நல்ல ஆர்டிஸ்ட்டு இந்த படத்தில் முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ண போகுது பண்ணுறது கேரக்டர் அது. ஸோ I want to thank Shekhar sir for his support for me. Shekhar sir ஒரு தயாரிப்பவர் அவர். He has given a lot of encouragement for me when I went with the subject. I asked him that this is kind of a situation, this kind of story will definitely happens in the typical Tamil environment. So they told it's a நல்ல சப்ஜெக்ட், டெஃபினட்டாக பண்ணி ஆகணும். ஒரு டிஃப்ரெண்ட் க்ரைம்ஸ் he supported me. ஸோ ஷூட்டிங் வந்து ஒரு 30 days ஷூட்டிங் பண்ணோம். வெரி பிளான்டு, சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஷூட்டிங் டைம்லைன் ஒன்றுமே ஸ்லிப்பாகாத மாதிரி பிளான் பண்ணி 30 days நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம், இன்க்ளூடிங் சாங்ஸு. சென்னையில் பெசன்ட் நகர், மெரினா பீச், நிறைய இடம். I want to thank Slum Colony and also Tamil Nadu Police given us a lot of support to do this. Then we had a very interesting what you call music. Basically totally we have around 3 songs, 3 main songs and 2 bit songs. இந்த 3 songs மட்டும் நீங்கள் இப்போது நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்க போகிறோம். இப்போது another 2 bit songs will be releasing at the time of release due course. So I want to thank Suman sir being supporting in all the way. I want to thank Mr. Nikhil, our PRO, who really helped us to making this my dream. Before that, I just need to give my quick introduction. Basically, I'm an engineer and I served IT company for 23 years as a sales head, international selling banking solutions. சினிமா என்பது எங்கள் அப்பா வந்து சென்னையில் இருந்தார். He was under Pantulu. He worked with legendary Shivaji sir, then also MGR sir. So later அவர் பெங்களூர் மூவ் ஆகிட்டார். அப்போது நான் சினிமா கேரியர் ஸ்டார்ட் பண்ணல. ஆஃப்டர் ட்ராவலிங் அரௌண்ட் 72 countries, 20 years I was outside India. So cinema I was having in my blood, and cinema is my life and cinema is my breath actually. So I love cinema. So something like 2015 நான் ஒரு சப்ஜெக்ட் பண்ணேன், A Day in the City-ன்னு. ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் அது. இந்த வாட்டர் பற்றி எப்படி ஆகும் அது சப்ஜெக்ட். அதுக்கு நிறைய இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் கிடச்சிச்சு. லாஸ்ட் படம் வந்து கன்னடா படம் வந்து கெம்பிரிவேன படம், ரெட் ஆண்ட். இந்த ஏஜ் ஓல்டு பீப்புள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாரு அந்த பற்றி ஒரு படம் பண்ணேன். அதுக்கு எனக்கு பெஸ்ட்டு ஸ்டேட் அவார்டு ஸ்க்ரீன் ப்ளே கிடச்சிச்சு.
ஸோ இது என்னோட உணர்வு. இட்ஸ் மை ட்ரீம் ப்ராஜெக்ட் அண்ட் ஐ ஹவ் டன் வெரி குட் ஹோம்ஒர்க் and I have executed in a very beautiful way without any compromising technically, artistically, and the quality of output from the artist, it is really, it has come out very well. ஸோ எல்லாருமே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, இந்த படம் பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷினவ். நான் பேசிக்கலி ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். இது என்னோட ஃபஸ்ட்டு தமிழ் படம். இது ஆக்சுவலி என் ரோல் என்னன்னா, ஒரு வேலை இல்லாதவனுக்கு நிறைய சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அவர் என்னெல்லாம் வழி எடுத்து சம்பாதிக்கிறாருன்ற ஒரு கான்செப்டோடு என் ரோல் இதில் இந்த ஃபிலிமில் இருக்குது. இது யூஸ்வலி ஒரு டியூவல் ஷேடட் ரோலில் இருக்குது. ஸோ நான் எங்கள் டைரக்டர் சுப்பு ப்ளஸ் எங்கள் சேகர் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னை இந்த ரோலுக்கு செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ தான் சின்னதாக பார்த்துன்னுக்குறோம், நிறைய பார்க்க ஆசைப்படுறோம். தேங்க்யூ.